ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம மூணார் போன விலாகோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. திஸ் இஸ் தீபக் அண்ட் யூ ஆர் வாட்சிங் டிகேவர்ஸ் விலாக்ஸ். வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம ஃபஸ்ட் டே ட்ரிப்பை முடிச்சுட்டு இந்த ரிவர் டே ரெசார்ட்டில் தான் தங்கியிருந்தோம். இந்த ரெசார்ட் மூணாறுலேருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. டைம் 7 தான் ஆச்சு. இப்போ சன் மேலே வந்துருச்சு. ஸ்டில் அந்த வியூ சூப்பராக இருக்குது. இதுதான் நம்ம தங்கியிருக்க ஹோட்டலோட ரிசப்ஷன். வழி பார்த்திங்கன்னா மேலேருந்து வரும். இதுவே நல்ல ஸ்லோப்பாக தான் இருக்கும். இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஃபுட்டு 24 hours அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தென் ஸ்பா இருக்குது. லிமிட்டட் டைமில் தான் ஸ்பா இருக்குது. நீங்கள் எப்போன்னு கேட்டுட்டு கரெக்டாக வந்துக்கணும். இந்த ரெசார்ட்டில் 1 டேக்கு 6000 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இன்க்ளூட் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் டைமிங்கோடு இருக்க ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் இருக்குது. சீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பனியாக இருக்குது. நைட்டு அவ்வளோ பனி பெஞ்சிருக்கு. ஆக்சுவலி ரூம் எதுவும் தெரில, தொலைஞ்சிட்டேன். தேடி கண்டுபிடிப்போம். ரெசார்ட்டை வந்து ரொம்ப நேரம் ஷூட் எடுத்துகிட்டு இருந்துட்டு ரூமுக்கு திரும்பி போக வழி தெரியலை. இங்கே வந்து எல்லா ரூமும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப நேரமாக ரூம் தேடிக்கிட்டு இருந்தோம். காவேரி கங்கா நிலான்னு நிறையா வச்சுருக்காங்க ரூம்ஸ். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடுது. தப்பாக வந்துட்டோம். இதில் எப்படி போகிறதுன்னு தெரியலையே. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. ஒரு வழியாக ரூமை கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டில் இதுவும் தப்பு தான். இது கங்கா. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? A few moments later. ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் கடைசியாக பரணியை பார்த்தேன். அவர்கிட்ட வழி கேட்டு தான் ரூமுக்கே போக வேண்டியதாக போச்சு. நம்ம ரூம் எது எனக்கு வழி தெரியல. ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன். இங்கே இருக்கா? நான் இங்கே கங்கா காவேரின்னு சுற்றிட்டு இருக்கேன். ரூம் வழி தெரியல. மூளை கட்டப்பல, முட்டாப்பல, போடா அப்படி போடா. இதுதான் நம்ம தங்கி இருக்க ரூம். இந்த ரூமில் தாராளமாக 3 பேர் தங்கலாம். ரிவரும் ரூம் ஓட்டே வரங்காட்டி உங்களுக்கு வியூ வந்து சூப்பராகவே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ரூமை விட்டு வெளியே போனீங்கனாலே உங்களுக்கு வந்து ரிவர் ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் பகல் டைமெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நைட்டு போகலாம், பட் சேஃப்டி இல்லை. ஹோட்டல்காரங்க அலோவ் பண்ணுறதில்ல. அண்ட் மூணாரில் கிளைமேட் ரொம்ப பெருசாக சில்லுன்னெல்லாம் இல்லை. நைட் டைம் மார்னிங் டைம் ஓகே நல்லாயிருக்கு. சில்னஸ் ஃபீல் பண்ண முடியுது. அதை தவிர பார்த்திங்கன்னா பகலெல்லாம் செம்ம வெயில். நேற்று ட்ரீம் வியூ அப்படின்னு ஒரு ஒன்றலா மாதிரியான ஒரு தீம் பார்க் போயிருந்தோம். நல்லா இருந்தது. அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அது இல்லைன்னா நீங்கள் என்ன டைம் பாஸ் பண்ணுறதுன்னே தெரியல. ஆக்சுவலாக கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது மூணார். வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் நிறையா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ரூம் ஒட்டி இருக்க ரிவர் மாதிரி நிறையா இருக்குது. ரெசார்ட்ஸ் நிறையா இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி பெருசாலாம் எதுவும் இல்லை. லைக் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரியெல்லாம் பெருசாக சுற்றி பார்க்குற மாதிரி எதுவும் இல்லை. எங்கே பாரு ரெசார்ட். ஊட்டி கொடைக்கானல் மூணாறு எங்கே பாரு ரெசார்ட் தான். போகிற போக்க பார்த்தா ஹில்ஸ் இங்கே இருக்காது போல், ரெசார்ட் மட்டும்தான் இருக்கும் போல். ரெசார்ட் புக் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம் போல், அப்படி தான் இருக்குது. ரெசார்ட்டை தவிர லிட்டரலி பெருசாக சுற்றி பார்க்க இடமே இல்லை. எல்லா நல்ல வியூஸையும் லொக்கேஷன்ஸையும் ரெசார்ட்காரங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. கஷ்டமாக தான் இருக்குது. ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டுருக்கோம். நம்ம இந்த ரெசார்ட்டில் இருந்த டைமில் நவம்பர் மந்த்து. இப்போ இங்கே சீசன் இல்லையா. ஸோ எல்லோரும், அதாவது இந்த ஹோட்டலில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே மோஸ்ட்லி லீவுக்கு போயிட்டாங்க. நம்மளும் ஒரு 4-5 ஃபாரினர்ஸ் மட்டும்தான் இங்கே இருந்தோம். இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி வெஜ்ஜில் தான் இருந்துச்சு. பட் எல்லா டிஷ்ஷுமே நல்லாவே சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் கூட ஜூஸ் அண்ட் டீயும் கொடுத்துருந்தாங்க. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா.
ஃபர்ஸ்ட் ஜூஸ். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அவ்வளோதான் ரூம்லேருந்து கிளம்ப பிளான் பண்ணிட்டோம். நம்ம ஃபஸ்ட் டேவே நிறையா வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிக்கலான்னு ட்ரை பண்ணோம். பட் இங்கே எங்கேயுமே பெருசாக அலோவ் பண்ண மாட்டேறாங்க. ஸோ நாங்கள் லோக்கல்ஸ் கிட்ட கேட்டதில் நீங்கள் லக்கம் ஃபால்ஸ் போனீங்கன்னா அங்கே குளிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அங்கே கிளம்பிட்டோம். நல்ல வேலையாக லக்கம் ஃபால்ஸ் வந்து மூணாறுலேருந்து உடுமலை வர்ற வழியில் தான் இருக்குது. இன்பிட்வீனில் ஒரு 2 hours ஆச்சு இந்த லக்கம் ஃபால்ஸ் ரீச் பண்ண. நம்ம ரூம்லேருந்து வந்துட்டோம். இந்த ஃபால்ஸில் 50 rupees per person வந்து உள்ள என்ட்ரிக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபால்ஸ் நம்ம போனப்போ கூட்டமே இல்லை, மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இது சீசன் இல்லாதனால. ஸோ நம்ம ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு வர முடிஞ்சுது. அந்த தண்ணி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக செம சில்லுன்னு இருந்துச்சு. ரொம்ப நேரம் குளித்து முடித்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வெளியே வந்து ஃபுட் எங்கே நல்லா இருக்குன்னு எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சதில் எல்லாருமே இந்த அக்கா கடையை தான் சஜஸ்ட் பண்ணாங்க. உண்மையாக சொல்லணும்னா நம்ம இந்த ட்ரிப்பில் சாப்பிட்ட பெஸ்ட்டு ஹோட்டல் இது தான். இங்கே லஞ்ச் சூப்பராக செஞ்சுருந்தாங்க அந்த அக்கா. நம்ம மீல்ஸு, ஃபிஷ், மேகி அண்டு கொஞ்சம் சைட் டிஷ் எல்லாம் வாங்கியிருந்தோம். எல்லாமே எக்ஸ்ட்ரா கேட்டாலும் முகம் சொல்லிக்காமல் அந்த அக்கா கொடுத்தாங்க. நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. அந்த ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரு டீயை போட்டு அவ்வளோதான் உடுமலைக்கு கிளம்பியாச்சு. வர்ற வழியில் ஃப்ரெஷ்ஷாக கேரட் வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு எதுவுமே வாங்கலன்னு யோசித்தோம். சரி கேரட்டாவது வாங்கிட்டு போகலாமேன்னு ஆளுக்கு ஒரு கத்தை கேரட்டை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான் நம்ம மூணாரோட 2 day ட்ரிப்பு வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் ஆகிருச்சு. என்ன தான் கிளைமேட் வந்து எதிர்பார்த்த அளவு சில்லுன்னு இல்லைனாலும் ஃபஸ்ட் டே அட்வென்ச்சர் பார்க்க போனது அண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தானே மேட்டர். அந்த விதத்தில் ட்ரிப்பு ஜாலியாக போச்சு. நீங்களும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ட்ரிப் போங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் வீடியோ இம்ப்ரூவ் பண்ண என்ன கமெண்ட்ஸ்னாலும் ஃபீட்பேக்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இம்ப்ரூவ் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until next time, bye bye, take care.